ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. சந்திரகலாவும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட நீ என்னதான் பிரித்து வச்சாலும் இனியும் இந்த ரேவதி சும்மா இருக்க மாட்டா. அவள் எப்படியும் கார்த்தியை பார்க்க தான் போவா. பேசாம இவங்களை சட்டப்படி பிரித்து விட்டுருக்கா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரியும் நம்ம ரேவதி கார்த்திக்கான டைவர்ஸ் வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதி அதை எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம கார்த்தியும் சந்திரகலாவோட திட்டத்துக்கு ஆப்பு வச்சு நம்ம ரேவதி கூட சேராங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டேஸ்வரி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. பஞ்சாயத்துல வச்சு எப்படியாவது இந்த ரேவதியும் அவனையும் பிரிச்சு வச்சிடலான்னு பார்த்தா இன்னும் அவங்க நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் வராங்க. அவங்கள பிரிக்கவும் முடியல. எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரி கிட்ட ஆமாக்கா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம அளவுக்கு பாதிப்பு எதுவுமே வரல. நம்ம தானே அந்த குடும்பத்தினால பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். நம்ம அம்மாவோட நிலைமைக்கு காரணமானது அந்த குடும்பம் தானே. அதனால நம்ம 2 பேரும் தான் அவனை எதிர்த்து எப்போவே நிற்போம். மாமாவோட தங்கச்சி பையன். அதனால அவங்க எப்படி அவங்களுக்கு எதிராக இருக்கவே மாட்டாங்க. எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் ஆமா சந்திரா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். எப்படியாவது பஞ்சாயத்தில் வச்சு பிரித்து விட்டு அப்புறமா இவன் இந்த இடத்துக்கே வரமாட்டான், ஊரை விட்டு வெளியில் போயிடுவான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் இப்போவும் இந்த வீட்டிலேயே தான் இருந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்தில் இவன் ஏதாவது பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் வர பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்லும்போது சந்திரகலாவும் விடுற மாதிரி இல்லை. ஆமாக்கா, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். நீ என்னதான் பஞ்சாயத்தில் வச்சு பிரித்து விட்டாலும் அவன் என்ன அவனை பார்க்காமலாம் இருக்கா? என்றைக்குமே ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி போய் அந்த கார்த்தி பையில பார்த்துட்டு தானே வரா. நீ பேசாமல் அவங்கள சட்டப்படி பிரித்து விட்டுரு. இல்லைன்னா அந்த கார்த்தி பையன் நான் தான் இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டு எப்போனாலும் வரலாம். ஆனால் சட்டப்படி ஏதாவது பண்ணினா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக டாக்குமெண்ட் விளையாட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டேஸ்வரி, நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்போ சட்டப்படி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி ரேவதி சைன் போட்டு தர மாட்டாளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சந்திரகலாவும் ஒரு பிளானை போடுறாங்க. எதுக்குக்கா அவள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு எப்படி இருந்தாலும் அவள் சம்மதம் தெரிவிக்க மாட்டா. அவளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு செயலை செய்து எப்படியாவது ரேவதி கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரியும் சரி, எது நடந்தாலும் சரி அந்த கார்த்தி பையன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே இனிமே இந்த பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. சந்திரகலாவுக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. நம்ம அக்கா கிட்ட சொல்றது எல்லாமே அவ சரியா நம்பிட்டா. இனி இந்த டிரைவர் பையன் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அதுக்கு ஏத்தவாறு நல்ல செயலை நான் செய்திடுவேன்னு சந்திரகலாவும் அவங்க பிளான்ல உறுதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரேவதியும் கார்த்திட்ட எத்தனை நாள் தான் நம்ம இப்படியே பிரிஞ்சு இருக்கிறது கார்த்தி, எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படியாவது நம்ம சீக்கிரமா ஒன்று சேரணும். எப்பதான் அம்மா மனசு மாற போறாங்கன்னு தெரியல. நாளுக்கு நாள் அம்மாவோட கோபம் அதிகம் ஆகிட்டே இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை. இதுக்கிடையில சந்திரா சித்தி வேற அம்மாவுக்கு ஏத்த மாதிரி என்ன இல்லாம உன்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தியை நீ எதுக்குமே கவலைப்படாத ரேவதி, என்ன நடந்தாலும் கூடிய சீக்கிரத்துல இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரும். அதோட நான் உன்னை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட என்ன ரேவதி, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த கார்த்தி பையனை நீ இனிமே போய் பார்க்க கூடாது. அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியல. அதுக்கப்புறமா எதுக்கு நீ தேவையில்லாம அவனை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க, அங்கேயே பார்த்துட்டு இருக்க. இனி இதை நான் சும்மா விட போறதில்ல. பஞ்சாயத்துல வச்சு உன்னை பிரிச்சு விட்ட போறோமோ, நீ என்ன அவனை சந்திச்சுட்டு இருக்கிறது சரியான செயலே இல்லை. பேசாம டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதான்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. யாரை கேட்டோமா நீ டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்ற, என்ன நடந்தாலும் நான் சம்மதம் தெரிவிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதில் உறுதியாக இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி விடுற மாதிரி இல்லை. பேசாம இருந்துரு. இதுக்கு மேலே நீ ஏதாவது பிரச்சனை பண்ணினா உன்னோட அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வந்துடும். நீ மட்டும் இப்போ அவனை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதிக்கலைன்னா இந்த இடத்துல நான் என்னையே சுற்றுவேன்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி என்னதான் சொன்னாலும் கதறி அழுதாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி விடுற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் நம்ம சந்திரகலாவை ரேவதி கிட்ட ஏன் ரேவதி இந்த மாதிரிலாம் இருக்க, அதான் அக்காவுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியல. அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக என்னோட அக்காவை ஏமாத்திட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஃப்ராட் ஆளு கூட தான் நீ வாழணும்னு சொல்லிட்டு விரும்புறியா? இதெல்லாம் செய்யாத ரேவதின்னு சந்திரகலாவும் அந்த இடத்துல பேசும்போது ரேவதி சந்திரகலாவை எதிர்த்து இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதுங்க, எனக்கும் என் அம்மாக்குள்ள விஷயம் இதுல நீங்க எதுவும் பேசாதுங்கன்னு சொன்ன உடனே சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட பாத்தியாக்கா எப்படியெல்லாம் பேசுறா, நம்ம
நம்ம ரேவதி இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன் சொல்லி தான் இவெல்லாம் இப்படி செய்துட்டு இருக்கா. அவன் கொடுக்கக்கூடிய தைரியத்தினால தான் இந்த ரேவதி இப்படி மாறிட்டான்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வர் கிட்ட சந்திரகலாவும், ஆமா நீ சொல்றது எல்லாமே சரிதான் சந்திரா, எல்லாமே அவன் தான் காரணம். அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் செய்துட்டு இவ்வளோ அசால்ட்டா சுத்திட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ரேவதி அவங்க முடிவுல தெளிவா இருக்காங்க. என்ன நடந்தாலும் நான் வந்து டைவர்ஸுக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திட்ட நம்ம ரேவதியை ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை, சீக்கிரமா என்னை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிரு, இனியும் நான் இந்த வீட்டில் இருந்தா சரியே வராது, நான் சீக்கிரமா உன் கூடயே வந்துடுறேன்னு சொல்றாங்க. கார்த்தியும் நீ இன்னும் அந்த இடத்துல இருக்கிறது தான் நல்லது ரேவதி, இல்லைன்னா உங்க அம்மாவோட கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகும், இந்த பிரச்சனை ஆகாதுன்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் கார்த்திட்டா இல்ல இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அம்மா நமக்குள்ள லீகலா கண்டிப்பா டைவர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கார்த்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, டைவர்ஸ் இன்னும் நம்ம கொடுக்கல, அவங்க அப்ளை தானே பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து நான் தடுத்து நிறுத்திடலான்னு சொல்லி நம்ம கார்த்தியும் ரேவதியை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரகலாவும் காளியம்மா சிவனாண்டியை பார்க்க வரும்போது காளியம்மா என்ன மறுமுறை என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சந்திரகலாவும் இப்பதான் ஒரு நல்ல செயல் நடந்திருக்கு, கார்த்தி ரேவதிக்கு லீகலா டைவர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் என்னோட அக்கா பார்த்துட்டு இருக்கா, இந்த டைவர்ஸ் மட்டும் நல்லபடியா கரெக்டா முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கார்த்தி இந்த இடத்துல இருக்க போறதில்ல, அவனை எப்படியாவது எங்கேயாவது வெளியில அடிச்சு துரத்திடலான்னு நம்ம சந்திரகலாவும் அடுத்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது காளியம்மையும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு மருமகளே, எப்படியாவது என்ன ஃப்ராடு வேலை செய்தாலும் பரவாயில்ல, இந்த கார்த்தி ரேவதி ஒன்று சேரக்கூடாது, அவங்க பிரிஞ்சிடணும், அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கார்த்தி பையன் இந்த ஊர்ல இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காளியம்மையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல பரமேஸ்வரி பாட்டி கார்த்திட்ட வந்து ஏயா உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு புரியவே மாட்டேங்குது, உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனா இன்னைக்கு இந்த சாமுண்டேஸ்வரி எப்பதான் அவளோட பிடிவாதத்தை விடுவானே தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது நீயும் ரேவதியும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுக்கப்புறமா அதை நான் நல்லபடியா பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே நான் யோசனையில இருந்துட்டே இருந்தேன், ஆனா போற பக்கம் பார்த்தா என்னைக்குமே சாமுண்டேஸ்வரி திருந்த மாட்டா போல இருக்கே, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரத பார்க்க முடியாம போயிருமோன்னு பயமா இருக்குன்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியை நீங்க எதுக்குமே கவலைப்படாதங்க பாட்டி, கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல சந்திரகலா பிளான் போட்டு டைவர்ஸுக்காக எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி சேர்ந்த மாதிரி நம்ம ரேவதியை மிரட்டி ஒரு கட்டத்துல சைன் போடுறதுக்கு தயாராகுறாங்க. நம்ம ராஜராஜனை ஈஸ்வரி கிட்ட வந்து ஈஸ்வரி இந்த மாதிரி ஒரு செயலை செய்யாத, என்னைக்கா இருந்தாலும் மாப்பிள்ளை ரேவதி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்காத அப்படின்னு என்னதான் சொன்னாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குற மாதிரி இல்ல, ரேவதியை இன்னும் கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கார்த்தி இந்த சந்திரகலாவோட திட்டத்துக்கு எல்லாமே ஆப்பு வச்சு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல நம்ம ரேவதி சைன் போடாம பாக்குறாங்கன்னே சொல்லலாம்.